கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தும் இன்னும் விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தொடர்ந்து சிக்கல் நீடித்துக் கொண்டே செல்கின்றது. இந்த நிலையில்தான் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பதில் மீண்டும் சிக்கல் என்பது இன்னும் தீரவில்லை. இந்த நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு என்பது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிக முக்கிய தேவையாக மாறி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தாவேக தலைவர் விஜய் இன்று திருமாவளவனை நேரில் சந்தித்து ஆதரவு கோர இருக்கின்றார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இது உறுதியாகக்கூடிய பட்சத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அல்லது இன்று மதியத்துக்குள்ளாகவோ அசோக் நகரில் இருக்கக்கூடிய விசிக அலுவலகத்துக்கு சென்று திருமாவளவனை சந்திக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. நேற்றைய தினமே விசிக மிக தீவிர ஆலோசனை மேற்கொண்டார்கள். அதாவது தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய பட்சத்தில் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பதவியை நிபந்தனையுடன் பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தி இருப்பதாக அங்கிருந்து நமக்கு செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவை விஜய் கோரியிருக்கின்றார். இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுடன் திருமாவளவன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இணைய வழியாக ஆலோசனை கூட்டம், அதற்கு பிறகு உயர்நிலைக்குழு கூட்டம் என தொடர்ந்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. இதில் பெரும்பாலான நிர்வாகிகள் விஜய்க்கு நிபந்தனையுடன் ஆதரவு கொடுக்கலாம் என்று குரல் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதியில் போட்டியிட்டு வென்றிருக்கிறார். இதில் அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவி விஜய் ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில்தான் ராஜினாமா செய்யக்கூடிய தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட வேண்டும். அதற்கு பின்னர் துணை முதலமைச்சர் பதவி மற்றும் ஒரு அமைச்சர் பதவி வழங்கிட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்க வேண்டும் என்று பல நிர்வாகிகள் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சிதம்பரம் தொகுதி எம்பியாக திருமாவளவன் இருக்கின்றார். அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும்போது எம்பி பதவியை ராஜினாமா செய்வார். இதனால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய பட்சத்தில் அதில் மீண்டும் சிதம்பரம் தொகுதியை விசிகாவிற்கே ஒதுக்க வேண்டும் என்றும் அதில் தாவேக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எல்லாம் இதுபோன்ற கோரிக்கை முன்வைத்து அதன் அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கலாம் என்று பெரும்பாலான நிர்வாகிகள் கூட்டத்தில் வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தாவேகாவுக்கு நிபந்தனையுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று ஆதரவு வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை முன்னிட்டுதான் தாவேக தலைவர் விஜய் நேரில் சென்று திருமாவளவனை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு நடைபெற்ற உடன் அதிகாரப்பூர்வமாக விசிக தலைவர் திருமாவளவன் தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினத்தில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ வன்னியரசு சமூக வலைதளத்தில் மிக முக்கியமான பதிவு ஒன்று வெளியிட்டார். அதில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலம் என பதிவிட்டிருக்கிறார். உயர்வோம் மேலும் உயர்வோம் என்று பதிவிட்டிருக்கிறார். இதை பார்க்கும்போது ஏற்கனவே சிந்தனை செல்வன் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார். அதுக்கு பிறகு மீண்டும் மற்றொரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார். இது போன்று தொடர்ச்சியாக பதிவுகளை பார்க்கும்போது விசிக அதிகாரத்தில் பங்கு பெறுவதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நிபந்தனையுடன் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இன்றைய நாள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த அறிவிப்புக்கு முன்னதாக தாவேக தலைவர் விஜய் திருமாவளவன் நேரில் சந்திக்கிறார். இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேற்றைய தினத்தில் கூட 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த பிறகுதான் விஜய் 2 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். ஆனால் திருமாவளவன் ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்பாகவே நேரடியாக விஜய் சென்று சந்திக்க இருக்கிறார் என்றால் சிந்தனை செல்வனுடைய பதிவு இதில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. வெறும் வாட்ஸ்அப் மூலமாக ஆதரவு தெரிவித்துவிட்டு ஆதரவு கோருவது என்பது எந்த வகையில் நியாயம் என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்களை சிந்தனை செல்வம் பதிவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் விஜய் நேரடியாகவே திருமாவளவனை சந்தித்து ஆதரவு கோர இருக்கின்றார். நேரடியான சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு நடைபெற்ற பிறகு திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கின்றார். சில நிபந்தனைகளுடன், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிபந்தனையுடன் தாவேகாவுக்கு ஆதரவு என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. விசிக்கு ஆதரவு தெரிவித்தால் 118 என்ற பெரும்பான்மையை அதிகாரப்பூர்வமாக விஜய் எட்டி விடுவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. நேற்றைய தினத்தில் கூட ஆளுநரை சந்திக்கும் போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு என்பது இருந்தது. 116 தான் இருந்தது. விசிகாவும் வாய்மொழி உத்தரவாக ஆதரவு என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கும் போது ஆவணங்கள் என்பது இல்லாத நிலை காணப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் அதிகாரப்பூர்வ கடிதம் என்பது இன்று பெறப்படும். இன்று பெறப்பட்டவுடன் 118 என்ற எண்ணிக்கை விஜய்க்கு உறுதியாகும். அப்படி 118 உறுதியாகக்கூடிய பட்சத்தில் விரைவில் அவர் பதவியேற்பு நிகழ்ச்சி அதற்கான ஒப்புதல் ஆளுநர் வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடந்த 4-5 நாட்களாக நீடித்து வந்த குழப்பம் இன்று முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.